கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக பிரியமானவர்களே, மகிழ்ச்சியான மே மாதத்தின் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பொழுதிலே அவருடைய பரிசுத்த சமூகத்தில் இணைந்து ஆராதிக்கும்படி தேவன் நமக்கு பாராட்டின ஜீவன் பலன் சுகத்திற்காக நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றிகளையும் துதிகளை தோத்திரங்களை ஏறெடுப்போம். நம்முடைய ஆயுள் நாட்களோடு மீண்டும் ஒரு நாளை கூட கிருபையாக தந்திருக்கிறார். நன்றி நிறைந்த உள்ளங்களோடு ஆண்டுடைய சன்னிதானத்திலே நேரடியாகவும் முகநூல் வழியாக இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு இரட்சகரின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேகனுடைய நாமத்துள்ளது. ஆமீன். ஜெபிப்போம். நல் நம்பிக்கைக்கும் உறுதியான விசுவாசத்திற்கும் அடித்தளவும் ஆதாரமாக இயேசு ஆண்டவரை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்துகிற பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மகிழ்ச்சியான இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். மீண்டும் ஒரு புதிய நாளை எங்களுக்கு தந்து இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்க ஆண்டவர் பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கடந்த நாள் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்தீர். விசேஷமாய் கடந்த இரவிலும் அருந்த இளைப்பாதலை ஆண்டவர் எங்களுக்கு தந்தீர். நன்றியோடு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பாடி துதித்து தேவனை ஆராதிக்க மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாய் வழிநடத்தும். தடையாக இருக்கிற எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய பலகீனங்கள், அக்கிரமங்கள், மீறல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆவியிலும் உண்மையிலும் உற்சாகத்தோடும் ஆராதிக்க நீர் கிருபை தாரும். கேட்கிற வார்த்தைகளும் எங்களை ஆண்டவருக்கென்று கிரியை செய்ய எங்களை பலப்படுத்தும். வந்திருக்கின்ற இணைந்திருக்கிற யாவரை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். 60வது பாடலை பாடுவோம். நூற்றி 26ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக படிப்போம். பாடல் புத்தகத்தில் 217வது பக்கம். சங்கீதம் 126.
சீயோனின் துன்ப நிலைமையை கர்த்தர் மாற்றின போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், நாம் சந்தோஷம் அடைந்தோம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவ விதை சுமக்கிறவன் அழுது கொண்டு போவான், அறுத்து அரிகள் சுமக்கும்போது பாடிக்கொண்டு வருவான். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியில் இப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். இந்த நாளிலே வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி, முதலாம் வேத பகுதி அப்போஸ்தலர்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 32 துவங்கி 37 முடிவுள்ள வசனங்கள். அப்போஸ்தலர்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 32 துவங்கி 37 முடிவுள்ள வசனங்கள். அப்போஸ்தலர் 4ஆவது அதிகாரம் வசனங்கள் 32 முதல். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. சீப்ரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தங்கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றோனுமாகிய யோசே என்பவன் தனக்குண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான் என்பது. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 துவங்கி 35 முடிய. லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, புத்தி இல்லாதவர்களே, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் நம்ப மாட்டாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாக பாடுபட்டு தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசையிலும் சகல தீர்க்கதரிசிகளிலும் இருந்து தொடங்கி எல்லா ஆகமங்களிலும் தம்மை பற்றி எழுதியிருக்கிறவர்களை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அவர்கள் போகும் கிராமத்தை சமீபிக்கவே அவர் அதற்கப்பால் போகிறவர் போல் தம்மை காண்பித்தார். அவர்களோ, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொள்ள அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அப்பத்தை பிட்டு அவர்கள் கொடுத்தார். அவர்கள் கண்கள் திறக்கப்படவே அவரை இன்னாரென்று அறிந்தார்கள். அவரோ அவர்களுக்கு மறைந்து போனார். மறையவே அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து, வழியிலே அவர் நம்மோடு பேசி வேதாகமங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நமது இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையோ என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்ப போய் 11 அவர்களோடு இருந்தவர்களுக்கும் கூடியிருந்த இடத்தில் அவர்களை கண்டார்கள். அவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று சொன்னார்கள். வழியிலே நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்டு கொண்டிருக்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் இவர்கள் விவரித்து சொன்னார்கள் என்பதை. திருமறை பகுதிகளை படிக்க நாம் நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்யும்படி அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கை முறைமையை சேர்ந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த சர்வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மருத்துவருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாச வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உள்ளோரையும் மருத்துவர் நேர்ந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன்.
பொதுவான பசுத்த கிறிஸ்துவ சபையும் பசுத்தவாண்ட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த காலை வேளையிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி, நான் வாசிக்கேட்ட முதலாவது வேத பகுதி அப்போஸ்தலரின் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். விசுவாசிகளாகிய கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். ஒருவனும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது என்பதை. தலைவணங்கி ஜெபிப்போம். இரக்கமுள்ள கடவுளே, உடைய குமாரனுடைய அன்பினாலே எங்களை மீட்டு உமக்கு சொந்தமாக்கி விசுவாச சமூகமாக கர்த்தர் எங்களை ஒன்றிணைத்திருக்கிறீர் என்கிற சத்தியத்தை நாங்கள் உணர்ந்து மீட்கப்பட்ட உம்முடைய ஜனங்களாய் உம்முடைய வசனம் பொதிக்கிற சத்திய பாதையிலே நடக்க ஆண்டவருக்குள் மிகுந்த பலன் கொடுக்க எங்களுக்குள் கிரியை செய்யும். கிறிஸ்து இயேசு நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, விசுவாசிகளாகிய கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். விசுவாசிகளாகிய கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனதும் உடையவர்களாக இருந்தார்கள். புதிய தமிழ் மொழிபெயர்ப்பில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை இன்னும் இந்த உண்மையை ஆழமாக நமக்கு சொல்லுகிறது. விவிலியம் இப்படி சொல்லுகிறது: நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்தனர். ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்தனர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விசுவாச சமூகம் திருச்சபை எப்படி ஒரே இருதயம் ஒரே உள்ளம் ஒரே உயிராய் இருக்க முடியும்? ஆண்டவர் தம்முடைய விலையேறப்பெற்ற வாழ்வை தந்து நம்மை மீட்டு அவருக்கு சொந்தமாக்கி கொண்ட நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய விசுவாச சமூகமாக ஒரே மனம் ஒரே உள்ளம் ஒரே உயிர் நிறைந்த மக்களாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். திருச்சபை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை ஆதி திருச்சபையை நமக்கு படம் பிடித்து காண்பது அல்லது கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் அனுபவம் சாட்சி பகர்கிறது. முதலாவது ஆண்டு நமக்கு தருகிற அழைப்பு விசுவாச சமூகம் அல்லது கிறிஸ்தவ திருச்சபைகள் அது மகிழ்ச்சி நிறைந்த சமூகமாக இருக்க வேண்டும். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை நான் பார்க்கிற பொழுது ஏசாயா சொல்லுகிறார் அழகாக, கடவுள் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்புவதனுடைய நோக்கை அவர்கள் நிந்தையை அவர்களிடத்திலிருந்து அகற்றுவார், அவருடைய கண்களிலிருந்த கண்ணீரை துடைப்பார். இனி கடவுளை குறித்து ஒருவன் அறிவிக்க வேண்டியதில்லை. காரணம், எல்லோரும் கடவுளை அறிந்திருப்பார்கள், எல்லோரும் மீட்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் எல்லோரும் மகிழ்ந்து களி கூறுவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் முதலாவது நமக்கு தருகிற அழைப்பு கிறிஸ்துவால் மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாம் மகிழ்வொரு சமூகமாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே எங்கும் கிடைக்காத மகிழ்ச்சி, எங்கும் இல்லாத மகிழ்ச்சி கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய திருச்சபையில் கிடைக்கும். ஆதி திருச்சபை அப்படித்தான். கடவுளுடைய சமூகத்திலே அவர்கள் ஒவ்வொரு நாளும் கூடுகிற பொழுது அவர்களுக்கு இருந்த மகிழ்ச்சி சொல்ல முடியாது இருந்தது. ஒருபுறம் கஷ்டம், துயரம், இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு, மரணங்களுடைய கண்களுக்கு முன்பாக இருந்தாலும் மறுபுறத்திலே மகிழ்ச்சி நிறைந்திருந்தது. சங்கீதம் 126 அதான் சொல்கிறது, கர்த்தருடைய சமூகத்திலே மகிழ்ந்து களி கூறுகிற அனுபவம், கண்ணீரோடு விதைக்கிற அனுபவம். துயரம், துன்பம் உண்டு, ஆனாலும் அதிலுக்கு அப்பால் மறைந்திருக்கிற மகிழ்ச்சி
பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், நோயின் அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. ஆனால் அதை கடந்து ஆண்டவருடைய சமூகத்தில் மகிழ்வுறு சமூகமாக கிறிஸ்து நம்மை அவருக்கு சொந்தமாக சம்பாதித்திருக்கிறார். எங்கே நம்முடைய வாழ்விலே மகிழ்ச்சியை இனம் கண்டு கொள்ள முடியவில்லையோ, இன்னும் நாம் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாக இரண்டர கலக்க தவறின மக்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவோடு நம்முடைய உள்ளத்தை ஐக்கியப்படுத்துகிற பொழுது, கிறிஸ்துவோடு நம் உள்ளங்களை ஒன்றிணைக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். ஆகவே ஆண்டவர் நமக்கு தருகிற முதலாவது அழைப்பு மகிழ்வுறு சமூகம் நாம். ஆகவே மகிழ்வுறு சமூகம் என்று சொல்லுகிற பொழுது துன்பம் இல்லை அல்லது கஷ்டம் இல்லை என்பதல்ல. துன்பங்களும் துயரங்களும் பாடுகளும் எல்லாம் உண்டு. ஆனால் அதன் நடுவிலும் நாம் மகிழ்ச்சியை கண்டு கொள்ள முடியும். அதன் நடுவிலும் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய அருளையும் சமாதானத்தையும் நாம் கண்டுகொள்ள முடியும். அதை கடவுள் தம்முடைய வசனத்தின் வழியாக நமக்கு தருகிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் மகிழ்வுறு சமூகமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு நாம் பகிர்கிற சமூகமாக கடவுள் நம்மை வைத்திருக்கிறார். எம்மாவூருக்கு போன சீடர்கள் மத்தியிலும் ஆண்டவர் அப்பத்தை நன்றி செலுத்தி அவர்களுக்கு பகிர்ந்தது போல கடவுள் அவருடைய குமாரன் கிறிஸ்துவை நமக்கு பகிர்ந்தளித்திருக்கிறார். ஆகவே ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருக்கிற வாழ அழைக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்தவ சமூகமாகி நாம் நமக்குள்ளவைகளை பகிர்ந்து கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆதி திருச்சபையிலே சுயநலம் இல்லை. ஆதி திருச்சபையிலே பகைமை வெறுப்பும் இல்லை. சொல்லப்போனால் தங்களுக்கு என்று ஒன்றை தாங்கள் சொந்தமாக வைக்கவில்லை. ஆனால் எவருக்கும் எந்த குறையும் இருந்ததில்லை. அருமையானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு சமூக சூழலை ஆதி திருச்சபை கொண்டிருந்தது என்பதை பாருங்கள். பகிர்ந்து கொடுக்கிற, நான், எனது, என் என்கிற குறுகிய சுயநலத்தோடு வாழுகிற உலகத்தின் மத்தியிலே நாம் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாக இருக்கிறோம் என்பதை ஒருவருக்கு ஒருவர் மகிழ்ச்சியையும் ஒருவருக்கொருவர் நன்மைகளையும் பகிர்ந்து கொள்வதிலே அடையாளப்படுத்த கடவுள் விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கி நாம் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொடுக்க முடிகிறதா? யோவான், திருமுழுக்கினர் யோவான் ஒரு புதிய சமூகத்தை உருவாக்க முயற்சிக்கிற பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற பொழுது அவர் சொல்கிறார், 2 அங்கிகளை உடையவன், அதில் ஒன்றை இல்லாதவனுக்கு கொடுக்க கடவுள். அழகாக சொல்கிறார், 2 அங்கிகளை உடைய 2 இருக்கு. இயேசு கிறிஸ்துவை சந்தித்த வாலிபனிடத்திலும் உன்னுடைய செல்வங்களை ஏழைகளோடு பகிர்ந்து கொடு என்று சொல்லுகிறார். ஆதி திருச்சபையும் விசுவாச சமூகம் பெறுகிற பொழுது எருசலேமிலே துயரும் பஞ்சமும் ஏற்பட்ட பொழுது கிறிஸ்துவ சமூகம் எல்லாம் ஒன்றிணைந்து அந்த எருசலேம் வாழ் மக்களுக்காக தங்கள் உடைமைகளை பகிர்ந்து கொடுத்தார்கள். இதுதான் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு முன்பாக தருகிற அழைப்பு, பகிர்ந்து கொள்ளுகிற சமூகம் கிறிஸ்தவ திருச்சபை. ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரிலே நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம் பகிர்ந்து கொள்ள மனமற்றவர்களாக இருக்கிறோம். சுயநலம் இன்னும் நம்மை விட்டு கலைந்து போகவில்லை. மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு அல்லது திருச்சபை ஒரே மனமும் ஒரே உள்ளமும் கொண்ட இறை மக்கள் என்பது முதலாவது மகிழ்வுறு சமூகம், இரண்டாவது பகிர்ந்தளிக்கிற சமூகம், மூன்றாவது நற்செய்தியை பெருகச் செய்கிற சமூகம். கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு, சாட்சி பகிர்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். பல்வேளிலே நாம் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுகிற காரியங்களிலே நான் பார்க்கிற பொழுது நாம் எதிர்மறையான கருத்துக்களை மட்டுமே இன்றைக்கும் நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். எதிர்மறையான ஒரு ஆலய ஆராதனையாக இருக்கட்டும், ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், அதில் அநேக நல்லதெல்லாம் நடந்திருக்கும்.
ஆனால் ஒருபொழுதும் நாம் நல்லதை நாம் பகிர்ந்து கொள்ள மாட்டோம். அங்கே என்ன தீமை நடந்ததோ அதைத்தான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற மக்களாக இருக்கு. இதுதான் உலக சமூகம். ஆனால் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமுடைய கிறிஸ்தவ சமூகமாக்கிய திருச்சபை அப்படி அல்ல. எத்தனை நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். ஆகவே அதை பகிர்ந்து கொள்ளுகிற சுவிசேஷ சமூகமாக, நற்செய்தியை பெருகச் செய்கிற சமூகமாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். துயரற்றிருக்கிற மக்களுக்கு ஆறுதலாகவும், வேதனையுற மக்களுக்கு நம்பிக்கையூட்டுகிற மக்களாகவும் நாம் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் லூக்கா நற்செய்தியாளர் 24ஆம் அதிகாரத்தில் சுட்டி காட்டுகிற சத்தியம் அதுதான். பாருங்கள், இயேசு ஆண்டவர் மரித்த செய்தி தீவிரமாய் பரவி மக்கள் துயருற்று பயந்து நம்பிக்கை இழந்திருக்கிற தருணங்களிலே அங்காங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் சந்திக்கப்பட்ட சீடர்கள் அவருடைய வாழ்க்கையில் நம்பிக்கை துளிர் விடுகிறது. எம்மாவூருக்கு துயருற்று சென்ற அந்த சீடர்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் தாமே பகிர்ந்து கொடுக்கிறார். தம்மை உயிர்த்தெழுந்தவராய் காண்பிக்கிறார். லூக்கா சொல்கிறார், அந்நேரமே அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி போய், அவங்க நினைத்து பாருங்கள், ஒருவேளை அந்த இரவு தங்கி அடுத்த நாள் காலையிலே மீண்டும் எருசலேமுக்கு போய் அவர்களுடைய சகோதரர்களிடத்திலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து சாட்சியை பகிர்ந்தார். ஆனால் எருசலேமிலே அவர்கள் நம்பிக்கை இழந்து துயருற்றிருப்பார்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தி எவ்வளவு விரைவாக அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறதோ அவ்வளவு விரைவாக அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் என்பதை உணர்ந்த அந்த இரவிலேயே, பயணம் மேற்கொள்ள முடியாத இருள் சூழ்ந்த தருணங்களிலே மீண்டும் அவர்கள் எருசலேமுக்கு பயணித்து எருசலேமிலே கூடியிருந்தவர்கள் மகிழ்ச்சி பெருக உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டோம் என்கிற சந்தோஷத்தின் செய்தியை அறிவித்த பொழுது நாங்களும் ஆண்டவரை கண்டோம் என்று பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு முன்பாக வைக்கிற சவாலும் அதுதான். இயேசு ஆண்டவரை நாம் பகிர்ந்து கொடுக்கிற சமூகமாக, நற்செய்தியை நாம் மற்றவர்களுக்கு கூறி அறிவிக்கிற சமூகமாக கடவுள் நம்மை வைத்திருக்கிறார். ஆனால் நாம் அதை சொல்ல தயங்குகிறோம், பயப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அல்லது அதை நாம் காலம் தாழ்த்துகிறோம், அல்லது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியை மற்றவர்கள் அறிந்து கொள்ளாதபடி நாம் அவர்களுக்கு முன்பாக இடையூறுகளாக இருக்கிறோம். இடையூறுகளை, தடைகளை ஏற்படுத்துகிற மக்களாக இருக்கிறோம். அது அல்ல ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கிறது. நாம் கிறிஸ்துவின் நற்செய்திகளாக மாற வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமுடைய மக்கள் என்பது கிறிஸ்துவை சுமந்து செல்லுகிற மக்களாக நாம் மாற்றப்பட வேண்டும். அதன் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இது காலை பொழுதிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மத்தியிலே வாசமாக இருக்கிறார், நம்மிடனே பேசுகிறார். அவர் நமக்கு தருகிற அழைப்பு, கிறிஸ்துவால் மீட்கப்பட்ட நாம் ஒரே உள்ளமும் ஒரே இருதயமும் ஒரே உயிருமுடைய ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே வாழ அழைக்கப்பட்டிருக்கிற நாம் நம்முடைய மகிழ்ச்சிகளை பெருகச் செய்ய ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். நம்முடைய வாழ்விலே ஒருவர் துயரங்களை களைவதற்கு கடவுள் தந்திருக்கிற நன்மைகளை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். துயருற்றிருக்கிற சமூகத்தில் நம்பிக்கை பெருகச் செய்ய கிறிஸ்துவை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளிப்போம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிலாக்கியத்தை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். அதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் வாழ துயாவியானவர் இந்த வசனங்கள் வழியாக நமக்கு துணை செய்வாராக. ஆமீன். எல்லாபத்திற்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய நினைவுகளை சிந்தனைகளையும் கிறிஸ்தேசுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். 622வது பாடல்.
ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் கிறிஸ்துவினால் மீட்கப்பட்ட சமூகமாக வாழ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணரவும், கிறிஸ்து சிலுவையில் எங்கள் துன்பங்களை களைந்து மகிழ்ச்சியை பெருகச் செய்திருக்கிறார். மகளூரு சமூகமாய் உடைய திருச்சபை மக்களாகிய நாங்கள் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவர், நீர் தம்முடைய விலை மதிக்கமிக்க ஜீவனையே எங்களுக்காக பகிர்ந்தளித்தேன். நாங்களும் எங்களுக்குரியவர்களை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். கிறிஸ்து எங்களை மீட்டிருக்கிறார் என்கிற நற்செய்தியை கடவுள் உம்முடைய வசனத்தின் வழியாக எங்களுக்கு பகிர்ந்தளிக்கிறீர். நாங்களும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கிறார் என்கிற சுவிசேஷத்தை ஆண்டவரே மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஆண்டவரே நாங்கள் நற்செய்தியை பறைசாற்றுகிற சமூகமாக நாங்கள் காணப்பட கடவுள் கிருபை தாரும். எங்களுக்கு தருகிற ஒவ்வொரு தருணங்களும் வாய்ப்புகளும் நாங்கள் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் கிறிஸ்துவோடு சக மனிதர்களோடு இணைந்து இசைந்து வாழுகிறோம் என்பதை சாட்சி பகிர்ந்து கிருபை செய்யும். இந்த காலை வேளையிலும் நம்முடைய சமூகத்திலே நேரடியாக முகநூலியாக இணைந்து உம்முடைய சமூகத்திலே தங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிற ஒவ்வொரு மக்களை கர்த்தர் நோக்கி பாரும். அவருடைய விருப்பங்கள், எண்ணங்கள், வேண்டுதல்களுக்கு செவிசாய் தரலும். கர்த்தர் இது நாளை இனிய பொழுதாய் ஆண்டவர் தாரும். இது நாள் முழுவதும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுது. அவருடைய குடும்பங்கள் வாழ்வுகளை ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்கள், சொந்தங்கள், உறவுகள் அனைவரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வெளியூர்களிலே வசிக்கிற உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். கர்த்தர் கடல் கடந்தூர் தேசங்களில் இருக்கிற மக்கள் ஆண்டவரே அவர்கள் வாழ்வு வளப்பட கர்த்தர் உதவி செய்தல வேண்டுமாக ஜெபிக்கின்றோம். பலகீனங்களோடு தேவைகளோடு இருக்கிற மக்கள், வயது முதிர்ந்த எங்கள் பெற்றோர்கள் யாவரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நோயின் அனுபவங்கள், துயரங்கள், இழப்புகள், வேதனைகள், கசப்பான அனுபவங்கள் எல்லாற்றுக்களை விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே சமாதானம், சந்தோஷம், நன்மையும் பெருக நீர் கிருபை தாரும். எங்கள் திருச்சபையின் திருப்படை ஊழியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஒவ்வொரு கிளை சங்கங்களின் ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். சபை நிர்வாக குழுவை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். குறிப்பாக ஆண்டவரே, ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற விடுமுறை வேதாப்பள்ளி வகுப்புகளுக்காக ஜெபிக்கின்றோம். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் சிறப்பாக ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்தீர். இந்த நாளிலும் ஆண்டவர் பிபிஎஸ் சார்பாக நடைபெறுகிற சுற்றுலாவை கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தர் பயணங்களை வாய்க்க செய்யும். பிள்ளைகளுக்கு நல்ல மகிழ்ச்சி தருகிற அனுபவங்களை தாரும். உண்மையிலே வேரூன்றி வளருகிற விசுவாச சமூகமாக வரும் தலைமுறை காணப்பட தேவன் உடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நீர் வழிநடத்தியுள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இன்று தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்கள் இந்த நாளை விசேஷத்த நாளாய் கருதுகிற யாவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். கடவுள் ஆண்டவரே தருகிற புதிய வருடம் அனைவர் வாழ்விலும் அவர்கள் சார்ந்திருக்கிற குடும்பங்களிலும் அவர்கள் நிமித்தமாய் நன்மையும் ஆசீர் பெருக நீர் கிருபை தாரும். ஆண்டு முழுவதும் நன்மைகளை தருகிற ஆண்டவர் தருகிற ஆண்டுகளையும் நன்மையாய் தந்து ஆசீர்வதிக்க விடமாக ஜெபிக்கிறோம். இன்றும் தங்கள் பணி, தொழில், உழைப்பை மேற்கொள்கிற யாவரையும் ஆசீர்வதியும். பயணங்கள் மேற்கொள்கிற யாவரோடும் உடைய பாதுகாப்பை தாரும். இதனால் முழுவதையும் கத்தாவே எங்களை உம்முடைய சட்டையிலே மறைத்து கொள்ளும். பிசாசின் போராட்டங்கள், சத்துருக்கள், துயரங்கள், வியாதியின் அனுபவங்கள், நாசமோசங்கள் எல்லாவற்றைகளை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். நாங்கள் உம்மிலே ஒரே இருதயமும் ஒரே உயிருமுள்ள மக்களாய் வாழ இணைந்து சாட்சி பகிர கிருபை தாரும். குறைகளை பொறுத்து கொள்ளும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்த பரமத்திலே செய்யப்படுவது போல உங்களில் செய்யப்படுவதாக. அருள்விடிகள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாடிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவடைகளுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பொறுப்பு நாமத்தையும் ரசித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் எதிரேக்கும் விடவில்லை, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் துயாவியானுடைய அந்யோன்யக்கும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்று சதா கால் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகளையும் மறவாதே. ஆமென். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.